ஆரோக்கியமான காலை உணவாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து அந்த உப்போட அந்த கொதிக்கிற தண்ணி வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து சுடுதண்ணி தான், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடுதண்ணி தான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் புட்டு நல்லா உதிரியாக வரும். சுடுதண்ணியை யூஸ் பண்ணி பிசையும் போது தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரேடியாக அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கை வைக்க முடியாது, ஸோ ஸ்பூனில் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட சூடு குறைய அந்த மாதிரி கையில் வச்சு பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக அப்படியே தெளித்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வேணும். பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும், உதுத்து விட்டால் புட்டு மாதிரி வரணுங்க. பாருங்கள், இப்படி பிடிச்சா அந்த மாவு அப்படியே நிற்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி உடச்சோன்னா அது உதிரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது மாதிரி தண்ணி ஊற்றி பிசையும் போது இது மாதிரி கட்டிகள் வரும். ஸோ இந்த கட்டிகள்லாம் நம்ம வந்து போகிறதுக்கு தான் ஈஸியான ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்குது. எப்போதுமே வந்து நம்ம இப்படியே வேக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டிலாம் வந்து முழுசாக அப்படியே இருக்கும். இதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய ஓட்டை உள்ள சலடை எடுத்துக்கலாம். இந்த சலடையில் அந்த புட்டு மாவு வந்து நீங்கள் எப்படி பிசைஞ்சாலும் சரி, தண்ணி அதிகமாக விட்டாலும் சரி, தண்ணி கம்மியாக விட்டாலும் சரி, இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மாவு வந்து உதிராக கிடச்சிரும். கையை வச்சு இப்படி சும்மா அப்படி லைட்டாக பண்ணிங்கன்னா அது அப்படியே உதிர்ந்துடும் மாவு. தண்ணி லைட்டாக இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப விட்டு பிசைச்சிட்டிங்கன்னா மாவு கீழே உதிராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது மட்டும் அந்த தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசையணும். இது மாதிரி ஃபுல் மாவே நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக சலித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி கூட இல்லை. எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபைனாக அப்படியே கடையில் வாங்குகிற புட்டு மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், இவ்வளோ ஃபைனாக நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கட்டி கூட இல்லை. குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. யாருக்குமே அந்த பெரிய பெரிய கட்டிலாம் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இட்லி துணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புட்டு மாவு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சுற்றி பரவலாக வச்சுக்கலாம். இந்த புட்டு வேகிறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆகும். நான் வந்து 2 பேட்சாக வேக வச்சுக்க போகிறேன். இந்த வேகிறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இப்படியே முடிச்சு போட்டு நீங்கள் வேக வைக்கிறனால வேக வைக்கலாம். இல்லை எனக்கு முடிச்சு போட விருப்பம் இல்லை, நான் டக்குன்னு வேக வைக்கணும் அப்படின்னா இது மேலே இன்னொரு கிளாத்து போடலாம். எதுக்காக இன்னொரு கிளாத்து போடுறோன்னா, அந்த இட்லி கொப்பரையிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி மேலேருந்து அப்படியே ஒழுகும்ல, அது புட்டில் டைரெக்டாக படாது. இந்த மாதிரி மேலே துணி வச்சிங்கன்னா அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த புட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டா ஒரு மாதிரி குறன்னு ஆயிரும். அதனால தான் மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டோ இல்லை முடிச்சு போட்டோ நம்ம வந்து புட்டை வந்து வேக வைப்போம். மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆவி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாமே புட்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி ஒழுகி இருக்குது, ஆனால் அது துணியில் வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ இந்த புட்டு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு சின்ன ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா அது கரெக்டாக உருண்டை பார்த்துக்கு வருங்க. பாருங்கள், அவ்வளோதான், பர்ஃபெக்டான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம கை வச்சோடனே அந்த பெருசாக இருக்க பீசஸ்லாம் வந்து அப்படியே கரைஞ்சிடும். இப்போ வந்து சூடாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கரண்டியை வச்சு இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படி பண்ணாவே அப்படியே கடையில் வாங்குகிற புட்டு மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பொலன்னு சூப்பராக உதிரியாக வந்துடும். இந்த புட்டோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், நான் இன்னும் சூப்பராக செய்யணும் அப்படின்னா, முக்கியமாக வந்து புட்டுக்கு வந்து எல்லாம் என்ன போடுவாங்க, தேங்காய், வெல்லம் போடுவாங்க. நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் வந்து ராகி மாவு மொத்தமாக இருந்துச்சுக்கு நான் வந்து தேங்காய் வந்து அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இல்லை 1 கப்பு. நான் தேங்காய் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் நிறையா சாப்பிடுவாங்க. தேங்காய் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போனா நீங்கள் வந்து 1 கப்புனா மோஸ்ட்லி குறைஞ்சபட்சம் 1/2 கப் தேங்காய்னாச்சும் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா சைடும் ஈவனாக அந்த தேங்காய் வந்து துருவல் வந்து பட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து அந்த புட்டோட டேஸ்ட்டே வேறு லெவல் கொண்டு போகிறது வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த நெய், ஏலக்காய், நாட்டு சக்கரை, அப்புறம் அந்த தேங்காய், அந்த புட்டு
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த இன்க்ரீடியண்ட்டில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. வேறு லெவலில் இருக்கும். சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம்லாம் சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு. இப்போ நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.